இன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை தராங்கன்னு பார்ப்போமா? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஸோ பலவான்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர்களுடைய வில் என்னாச்சு? முறிந்துட்டு. நம்ம ஆண்டவரே நான் எழும்பவே இல்லை ஏசப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு, இப்படி தள்ளாடி தள்ளாடி நான் நடக்கிறேனே, என் வாழ்க்கை என்னைக்கு ஆண்டவரே முன்னேறும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னுடைய வாழ்நாளை கழித்தவங்களுடைய வாழ்க்கை இனிமேல் என்ன பண்ண போகுதுன்னா பலத்தினால இடைக்கட்ட போறாங்க. திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள். பசியா இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவர் பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். ஸோ கோராகின் கூட்டத்தில் சேர்ந்தவர் தான் இந்த எல்கானாவனுடைய தகப்பனார். அதனால தான் ஆலயத்துக்குள்ள இந்த எல்கானா வர முடியாது, ஆசாரிய ஊழியமும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் பாதாளத்திலிருந்து இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஒரு சாமுவேலை கொடுத்து அதில் இருந்து அந்த ஆசாரிய ஊழியத்தை என்ன பண்ணினாரு? துவக்க வச்சுட்டாரு. இப்போ நாமளும் என்ன பண்ணணும்? ஒரு அண்ணாளை போல கதறணும். கதறுகிறவர்களாக இருந்தால் அவனுடைய சந்ததியை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாங்க. தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள், பலவான்களின் வில் முறிந்தது. ஆமேன்.